பல வருஷம் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து, இதுக்கப்புறம் வாழ டைம் இல்லாம மரணப்படுக்கையில இருக்கிற ஒருத்தவங்க, அவங்களோட வாழ்ந்து முடிச்ச வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்ல நான் இப்படிலாம் இருந்திருக்க வேண்டாமே, இல்ல இப்படிலாம் பண்ணியிருக்க வேண்டாமேன்னு அதிகமா ரிக்ரெட் பண்ணுவாங்க. இத ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான காரணத்த நான் கடைசியில சொல்றேன். இந்த விஷயம் மரணப்படுக்கையில அவங்க கூடவே இருந்து நெறைய டைம ஸ்பெண்ட் பண்ண ஹாஸ்பிஸ் நர்சஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல நூத்துக்கணக்கான ரிக்ரெட்ஸ அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு டாப் 24 ரிக்ரெட்ஸ தான் இந்த வீடியோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். இட்ஸ் டைம் டு ரெய்ஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். 24 ரிக்ரெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. ஐ விஷ் ஐ ஹேட் கரேஜ் டு பி மை செல்ஃப். நானாக இருக்கிறதுக்கு பல இடங்களில் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். என்னோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டிஸ்கவர் பண்ணியிருக்கலாம். எனக்கு பிடிச்ச என்னோட லவ்டு ஒன்ஸோட நான் இன்னும் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். என்னோடய ஒர்க்குக்காக நிறையா டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். என்னோடய லைஃப்பில் இன்னும் நிறையவே நான் ரிஸ்க் எடுத்துருந்துருக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கலாம். என் லைஃப்பில் நடக்காத பல விஷயங்களை பற்றி யோசித்து நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். என்னோடய ஃபீலிங்ஸை எப்படி இன்னும் பெட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நான் கற்றுட்டு இருந்திருக்கலாம். அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நான் அதிகமாக யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கலாம். என்ன நான் இன்னும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நிறைய பேரை இன்னும் நான் லவ் பண்ணியிருக்கலாம். நான் இன்னும் ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்கலாம். எனக்கு பிடிச்சவங்க மேலே நிறைய இடத்துல நான் கோவப்படாமல் இருந்திருக்கலாம். நான் செஞ்ச வேலையை விட்டுட்டு என் மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கலாம். என்னோடய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டச்சில் இருந்திருக்கலாம். என்னோடய மைண்டில் இருந்து நான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கலாம். தவறான விஷயங்களை தேடி ஓடாமல் இருந்திருக்கலாம். எனக்கு இன்னும் நிறைய குழந்தைங்க இருந்திருக்கலாம். லைஃப்பில் பெரிய பெரிய கொஸ்டின்ஸை பற்றி நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே யோசனை பண்ணியிருக்கலாம். நிறைய பேரோட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கலாம். நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பாஸ்ட்லேயும் ப்ரெசண்ட்லேயும் இல்லாமல் அந்தந்த மொமெண்ட்டை இன்னும் நான் நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். என்னோடய கனவுகளுக்காக நான் இன்னும் நிறையவே ஓடி இருக்கலாம். நிறையா கஷ்டப்பட்டிருக்கலாம். இந்த விஷயங்கள் தான் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கலாம் தங்களோட வாழ்க்கையில் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ண விஷயங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏன் இதை தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எல்லாருமே அதை பற்றி யோசிக்கணுங்க. டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே நம்ம ஒரு தப்பான விஷயமா பார்க்குறோம். ஆனால் அதை பற்றி யோசிக்கும் பொழுது தான் நமக்கு இருக்கிற லைஃப் எவ்வளோ லிமிட்டட், நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே எவ்வளோ லிமிட்டட், அதை நம்ம எப்படி ப்ராப்பராக பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயமும் கிளாரிட்டியும் நமக்கு வரும். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட், இந்த சேனலோடைய நோக்கம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின சேனலை பற்றின ஃபீட்பேக் இல்லை அடுத்து என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 24 விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.